வணக்கம். இப்போ என்ன அப்படின்னா பாஸ் பிஓஎஸ் பிரிண்டர் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்லி தரப்போகிறேன். சரிங்களா? ரைட். முதல் வேலை அப்படிங்கும்போது உங்கள் கம்ப்யூட்டரில் திஸ் பிசி அப்படின்னு இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போயிருங்க. அதுக்குள்ளே போயிட்டீங்கன்னா உங்களோட டிரைவ் இருக்கும், டி டிரைவ் அல்லது இ டிரைவ் இருக்கும். அந்த டிரைவ்குள்ளே போங்க. அதில் பி நீட்ஸ் அப்படிங்கிற ஃபோல்டர் இருக்கும். சரிங்களா? ஸோ எல்லாத்துலேயும் உங்கள் சிஸ்டத்தில் பி நீட்ஸ் அப்படிங்கிற ஃபோல்டர் இருக்கும். ஸோ ஃபோல்டருக்குள்ளே போங்க. அதில் சோர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் இருக்கும். சரிங்களா? சோர்ஸ் ஒன்று டி டிரைவ் இருக்கும், அப்படி இல்லைன்னா இ டிரைவ், ஏதாவது ஒரு டிரைவ்ல பி நீட்ஸ்ன்ற ஃபோல்டர் இருக்கும். அதுக்குள்ள சோர்ஸ் அப்படிங்கிற ஃபோல்டர் போயிட்டீங்கன்னா அதில் மேக்ஸிமம் இந்த பாஸ் 80 சீரீஸ் அப்படிங்கிற ஒரு ரேர் ஃபைல் இருக்கும். அப்படி இல்லைன்னா அதை எக்ஸ்ட்ராக்ட் ஹியர் பண்ணி வச்சிருப்போம். ரெண்டுல ஏதாவது ஒன்று இருக்கும். ஸோ தேவைன்னா அதை ரைட் கிளிக் பண்ணிட்டு எக்ஸ்ட்ராக்ட் ஹியர்னு கொடுத்தீங்கன்னா இங்கே வந்துடும். சரிங்களா? ஸோ தேவைன்னா வின்ரேர் இருக்கும், அந்த ஃபைலை வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஹியர் கொடுத்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேவா? ரைட். ஸோ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்த ஃபைலை தான் நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ ஜஸ்ட் என்னன்னா இந்த சாஃப்ட்வேர் டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா ஓப்பனிங் கேட்கும். ஜஸ்ட் ஓகே கொடுத்து அடுத்து வரும் நெக்ஸ்ட் ஐ ஹேவ் ரீட் அப்படிங்கிறது கொடுத்துக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட் கொடுங்க. இன்ஸ்டால் கேட்கும், ஜஸ்ட் இன்ஸ்டால் கொடுங்க. ஸோ ப்ராசஸ் ஆகும். இதில் போர்ட் அப்படின்னு வரும். சரிங்களா? இந்த போர்ட் அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா மேக்ஸிமம் எந்த போர்ட் அப்படிங்கிறது அவைலபிலிட்டி இருக்கோ அந்த போர்ட் வரும். ஏதாவது ஒன்று உங்க இதில் பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி 0012 அப்படின்னு ஏதாவது இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த போர்ட் அவைலபிள் யூஎஸ்பி 001 இருந்துச்சுன்னா 001 கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் கொடுத்துட்டு ஃபினிஷ் பண்ணிடுங்க. ஸோ இது பண்ணிட்டீங்க அப்படின்னா டிஃபால்ட் ஆட்டோமேட்டிக்காக பிரிண்டர் உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சிடும். நீங்கள் பண்ணிட்டு டெஸ்ட் பண்ணுறதுக்கு உங்கள் சாஃப்ட்வேரில் கண்ட்ரோல் பேனல் அப்படின்னு இருக்கும். நம்ம பண்ணது இன்ஸ்டால் பண்ணது சரியா இருக்கான்னு பார்க்கறதுக்கு ஃபர்ஸ்ட் கண்ட்ரோல் பேனலில் உள்ளே போங்க. உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா உங்கள் இதில் வந்து உங்கள் ஹார்ட்வேர்ஸ் அண்ட் சவுண்ட்ஸ்ன்னு இருக்கும். ஸோ கண்ட்ரோல் பேனலில் மேலே ஹார்ட்வேர் அண்ட் சவுண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணுங்க. அதுக்குள்ள டிவைஸ் அண்ட் பிரிண்டர்ஸ் இதை செலக்ட் பண்ணுங்க. என்டர் கொடுத்தீங்கன்னா அது ஓப்பன் ஆகும். சரிங்களா? இதுல இந்த பிரிண்டர் வந்து நான் இப்போ இன்ஸ்டால் பண்ணது. சரிங்களா? ஸோ இதை ரைட் கிளிக் பண்றேன். ஸோ பிரிண்டர் ப்ராப்பர்ட்டிஸ் போறேன். ஸோ இதுல பிரிண்ட் டெஸ்ட் பிரிண்ட் அப்படின்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா பிரிண்டர் கரெக்டா இன்ஸ்டால் ஆயிருந்தா இன்ஸ்டால் ஆகும், இல்லைன்னா இந்த மாதிரி எரர் வரும். அப்படி எரர் வந்தது அப்படின்னா இந்த கீழே காமிக்கிற எரர் போஸ்டிங் அப்படின்னு அப்படி வந்ததுன்னா மேல போர்ட்டுன்னு இருக்கும். போர்ட்டை கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த போர்ட் அப்படிங்கிறது ஒவ்வொரு போர்ட்டா மாற்றி பார்க்கணும். ஸோ ரெண்டாவது போர்ட் இருக்கா கரெக்டாக அப்படின்னா நான் ரெண்டுங்கிறத சூஸ் பண்ணிட்டு அப்ளை கொடுப்பேன். ஸோ இருந்துச்சு அப்படின்னா கரெக்டாக பிரிண்ட் வெளியே வந்துடும். சரிங்களா? ஸோ டிடெக்ட் ஆகும். டிடெக்ட் ஆகி சரியா இருந்தா ரீபிரிண்ட் ஆகும், இல்லைன்னா சேம் எரர். சரிங்களா? ஸோ உங்களுக்கு எந்த போர்ட் வர கரெக்டாக இருக்கோ அது வர நீங்க வந்து இதை மாற்றி மாற்றி பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ ஒவ்வொரு தடவை நிறைய போர்ட் வரும். நான் எனக்கு எந்த போர்ட் வேணுமோ அந்த போர்ட்டை சூஸ் பண்ணிட்டு அப்ளை கொடுப்பேன். ரைட்டுங்களா? சரியா இருந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா பிரிண்ட் அப்படிங்கிறது அதுல இருந்து போயிடும். சரி, பிரிண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த டாக்குமெண்ட்ல இருந்து அதுவே ரிமூவ் ஆயிரும். இப்போ உங்களுக்கு சவுண்ட் கேட்டிருக்கும். ஸோ பிரிண்டர் அப்படிங்கிறது வந்துருச்சு. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் இது பிரிண்ட் மட்டும் சரியா இருக்கான்னு மட்டும் நம்ம பார்த்தா போதும். ஜஸ்ட் திரும்ப ஒரு டெஸ்ட் பிரிண்ட் கொடுக்குறேன். ஸோ பிரிண்ட் வந்துருச்சு. சரிங்களா? ஓகே, டன். அவ்வளோதான். சரிங்களா? ஸோ பிரிண்டரை இப்படி தான் இன்ஸ்டால் பண்ணணும். இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த விஷயம் நம்ம சாஃப்ட்வேர் இருக்குல்ல, நம்ம சாஃப்ட்வேர்ல அந்த பிரிண்டரை வந்து எப்படி கான்ஃபிகர் பண்றது, அது யூசருக்கு கான்ஃபிகரேஷன் பண்ணணும். ஸோ மொய் சாஃப்ட்வேரை ஜஸ்ட் ஓப்பன் பண்ணுவீங்க. ஓகேங்களா? மொய் சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணா யூசர் நேம் பாஸ்வேர்டு கேட்கும். ஸோ அவங்க பேரு என்ன யூசர், அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து உள்ள போங்க. உள்ள போனீங்க அப்படின்னா நம்ம சாஃப்ட்வேர்ல மேல வந்து பயனர் அப்படின்னு இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த வெர்ஷனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா இவங்க பேர் இருக்கும். அந்த பேரை கிளிக் பண்ணுங்க, யூசரை கிளிக் பண்ணுங்க. ஸோ எடிட் பண்ணுங்க. எடிட் பண்ணிட்டு இந்த மெனுலே சைட்லேயே கொடுத்துருப்பேன் இப்போ. ஸோ இப்போ எந்த பிரிண்டர் வேணுமோ அந்த பிரிண்டர் பாஸ் 82 அப்படிங்கிறத நான் செலக்ட் பண்ணிட்டு சேவ் கொடுத்துறேன். சரிங்களா? ஸோ யூசர் எந்த யூசர் வர்றாரோ அவருக்கு ஏற்ற மாதிரி இந்த பிரிண்டரை வந்து நீங்க மேனுவலா மாற்றி அப்டேட் பண்ணிக்கிறோம். சரிங்களா? ஸோ கொடுத்த பிரிண்டர் சரியா இருக்கான்னு பார்த்துக்கிட்டா போதும். அவ்வளவு. ஸோ முடிச்சதுக்கப்புறம் ஜஸ்ட் எக்ஸிட் கொடுத்துருங்க. திரும்ப வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து அப்லோட் பண்ணிக்கோ. ஓகேங்களா? திரும்ப ஓப்பன் பண்ணீங்கன்னா எப்பயும் போல உங்களுக்கு பில் வந்துடும். சரிங்களா? வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கால் பண்ணுங்க. நன்றி.